இங்க ஹரிச்சந்திரனே வந்தாலும் பொய்யன்னு கட்டமைப்பாங்க, காந்தியே வந்தாலும் களவாணி பொய்யன்னு கட்டமைப்பாங்க. இன்னைக்கு தேதியில திமுக நபிகள் நாயகம் இறை தூதரோ இறைமகன் இயேசுவோ வந்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா நீ பிஜேபியின் பிடிஎம்னு கட்டமைப்பாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க எல்லா தத்துவ ஞானிகளும் நமக்கு வழிகாட்டிய முன்னோர்கள் எல்லாரும் நமக்கு கற்பிச்சதுன்னு விவேகானந்தர் சொல்றது, எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாது, உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்கிறது. எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவங்கள் கற்பிச்சது என்ன? உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீதாண்டா வீரங்கிற. எல்லா தத்துவ ஞானிகளினுடைய கோட்பாடும் இதுதான். இப்ப நீங்க விமர்சனங்களுக்கு எல்லாம் பயங்கரக்கூடாது. அவன் சொல்றான்ல லெலின், உண்மையில வைக்கப்படுற விமர்சனத்துக்கு நீ விளக்கம் கொடுத்துருக்காத, நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி